தங்களுடைய நண்பரை பார்ப்பதற்காக அதே கல்லூரியில் படிக்கும் ஒரு மாணவி உட்பட 5 மாணவர்கள் பெங்களூருவிலிருந்து காரில் புறப்பட்டு வேலூர் நோக்கி வந்துள்ளனர். இவர்கள் 5 பேரும் பேரணாம்பட்டு குடியாத்தம் செல்லும் சாலையில் உள்ள கொண்டப்பள்ளி பகுதியில் வந்து கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் காரை ஓட்டி வந்த நபர் பயங்கர வேகமாக வாகனத்தை இயக்கியதால் திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஊராட்சிக்கு சொந்தமான பம்பு சென்டர் ரூம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. ஊரையே உலுக்கிய இந்த விபத்து சத்தம் அப்பகுதி மக்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இதை கேட்டவுடன் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தபோது அந்த கார் அப்பளம் போல் நொறுங்கி உள்ளே இருந்தவர்கள் இரத்த காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர். இந்த காரை ஓட்டி வந்த லெனி மற்றும் கிளிப்பேடு ஆகிய 2 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த பேரணாம்பட்டு போலீசார் 108 ஆம்புலன்ஸ் மூலம் படுகாயமடைந்த சுதீப் டேவிட் ஜாக்சன், மாணவி சாரோன் ஆகியோரை மீட்டு வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அதோடு விபத்தில் உயிரிழந்த இருவரின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விபத்துக்கான காரணம் பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர்.